ஹலோ, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் சொதி. ஆமாங்க, இது வந்து சப்பாத்தி, நல்ல ஜீரா ரைஸு, இட்லி, தோசை, இடியாப்பம், இதுக்கெலாம் வேறு லெவல் டேஸ்ட்டாக. ஆனால் இது இன்னும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாம் ஒரே ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துகிற ஒரு காயை வச்சு தான் இந்த டிஷ் செய்ய போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவல். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு, ஜீரகம், சோம்பெல்லாம் போட்டு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணி அதோட பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கினீங்கன்னா ஓரளவு நல்லா மேஷ் ஆகி இந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் தக்காளி நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல ஒரே ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோன்னு, மிர்ச்சி மிளகா இருக்குல்ல, பெருசாக இருக்கும்ல மிளகா, அதை வந்து நம்ம பஜ்ஜிக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ குவாலிட்டியாக நம்ம அது வந்து ஸ்டஃப்டு பஜ்ஜிலாம் பண்ணுறோம்ல, அதை நல்ல கிராஸ்டாக கட் பண்ணி அந்த காயை இதோட ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதுவே போதும். கிரேவி வேணுங்கிறதுக்காக இவங்க பாயில் பண்ண உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணியிருக்காங்க. உருளைக்கிழங்கு வேல்யூ ஆடட் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மிர்ச்சி மிளகா தான் இந்த டிஷ்ஷோட மெயின் டிஷ்ஷே. அப்புறம் உப்பு போட்டுட்டு உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணலாம், இல்லைனா பச்சை மிளகாவோட காரமே போதும். மிளகாத்தூள் ஆட் பண்ணது இன்னும் டேஸ்ட் கொடுத்துச்சு. அதோட உப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போய் நல்ல கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றுறாங்க. ஸோ சொத்தினாலே தேங்காய் பால் தானே. தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதிக்கும் போது ஆஃப் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு வேணும்னா கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். வேற லெவல்.